வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டிடியூட் எவ்ரிதிங் அப்படின்ற புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப் கெல்லர் அப்படின்றவர். இவர் வந்து ஒரு மிடில் ஏஜ் மேன். இவர் வந்து மேரேஜெலாம் ஆகிட்டு ஒரு நாள் வந்து தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த டிவியில் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கான கோர்ஸ் ஒன்று இருக்கிறதா ஒரு ஆட் மாதிரி பார்க்குறாங்க, இல்லை ஒரு ஷோ மாதிரி பார்க்குறாங்க. அது பார்த்தது உடனே அவருக்கு என்னமோ அவர் நல்லாவே ஏர்ன் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய அதாவது ஒரு வக்கீலாக இருக்கும்போது அவர் நல்லாவே ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்ம இந்த கோர்ஸ் ஒரு டைம் அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அந்த கோர்ஸ் ஆர்டர் பண்ணுறாரு. ஒரு புக்காக வருது, மெட்டீரியல்ஸாக வீட்டுக்கு வருது. ஸோ அதை படிச்சுட்டு அவர் ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனராக மாறுறாரு. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு எல்லா இடத்துக்கும் போய் பேசுகிறது, பாசிட்டிவாக திங்க் பண்ணுற பண்ணி சொல்கிறது, அந்த மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு ஆண்டர்ப்ரனரான மாறுறாரு. ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் தான், இல்லை அவர் கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் இந்த புத்தகத்தில் அவர் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. இவர் வந்து சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சக்ஸஸ் பிகின்ஸ் இன் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இதுக்கு கீழே கொஞ்சம் நிறையா இது சொல்கிறாங்க, நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சக்ஸஸ் பிகின்ஸ் இன் யுவர் மைண்ட். தென் 2வது வாட்ச் யுவர் வேர்ட். தென் 3வது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேக் அன் ஆக்ஷன்ஸ் ஆர் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சக்ஸஸ் பிகின்ஸ் இன் மைண்டில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திங்க் பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து திங்க் பாசிட்டிவ். அதாவது நம்மளுடைய மைண்டில் தான் அந்த விஷயம் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு தாட்டாக க்ரியேட் ஆகுது. ஸோ க்ரியேட் ஆகும் போதுமே நம்ம அதை பற்றி ஒரு நெகட்டிவான தாட்ஸை வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. 2வது வந்து விஷுவலைஸ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது நம்ம இந்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம், நம்ம இதை அச்சீவ் பண்ணிவிடுவோம், அச்சீவ் பண்ணிட்டப்போ இந்த மாதிரி நம்ம மாறுவோம் அப்படின்றத விஷுவலைஸ் பண்ண சொல்கிறாங்க. 3rd வந்து மேக் ஏ கமிட்மெண்ட். அதாவது நீங்கள் அந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணியே முடிச்சிடுவேன் இந்த டைமுக்குள்ளே, இல்லை அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கான இந்த ஸ்மால் ஸ்டெப்ஸை வந்து டே பை டே நான் இதில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கான ஸ்பேஸை வந்து உங்களுடைய டே பை டேயில் க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இவருடைய சக்ஸஸ் பிகின்ஸ் இந்த மைண்டுக்கு கீழே சொல்கிற விஷயங்கள். அடுத்து வாட்ச் யுவர் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வாட்ச் யுவர் வேர்ட்ஸ்ன்னு சொல்லும் போதும் நம்ம எப்பயுமே ஐ கான்ட், என்னால் முடியாது, இம்பாசிபிள், அந்த மாதிரியான வேர்ட்ஸ் பேசுகிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த கான்ட்டு, முடியாது அப்படின்ற வேர்ட்ஸை வந்து பேசாதீங்கன்றாங்க. அதுக்கப்புறம் பி வித் என் பாசிட்டிவ் பீப்புள்ஸ். நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. இல்லை முடிஞ்சது அப்படின்னா ஒரு ஸ்டெப் மேலே நம்மளோட ஹையராக இருக்கிற ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிற பீப்புளோட இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதுக்காக நம்மளோட ஹையர் பொசிஷன் இல்லாமல் கீழே இருக்கிறவங்க கூட பேசுங்க அப்படின்ற மாதிரி. கீழேன்னு இல்லை, எல்லாருமே ஈக்குவல் தான். பட் இருந்தாலும் நம்ம பொசிஷனுக்கு ஈக்குவலாக பழகுங்கன்றது மட்டும் அவர் சொல்லலை. அவர் சொல்கிறது வந்து மைண்ட் செட்டை தான் சொல்கிறாங்க. நல்ல மைண்ட் செட்டு, நம்மளை விட ஒரு ஹையர் மைண்ட் செட்டில் இருக்கிற பீப்புள் கூட பழகுங்க. அப்படி முடியல அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு செட் ஆகாத சரௌண்டிங்கில் எதுவுமே இருக்காதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது இங்கே சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேக் ஏ ஆக்ஷன். அதுக்கான ஆக்ஷனை நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆக்ஷனை எடுங்க அப்படின்றாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் த சேலஞ்ச் வித் அன் பாசிட்டிவ் அவுட்லுக். அதாவது நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போதும் ஒரு பாசிட்டிவான, இல்லை ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, அப்டிக்கல்ஸாக ஆப்பர்ச்சுனிட்டிஸாக திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெவர் ஸ்டாப் லேர்னிங். வாரன் பஃபெட் இது சொல்லுவார், த மோர் யூ லேர்ன் த மோர் யூ ஏர்ன் அப்படின்ட்டு. எப்பயுமே நம்ம லேர்ன் பண்ணுறதை நிறுத்திடாதீங்க. எப்போ நீங்கள் லேர்ன் பண்ணுறதை நிறுத்துறீங்களோ அப்போவே உங்களுக்கான நீங்கள் ஏர்ன் பண்ணுறத அந்த அமௌண்ட்டுக்கு மேலே ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்றது தான் நிச்சயம். அதனால் எப்பயுமே லேர்ன் பண்ணுறதை நிறுத்திடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேக் கன்சிஸ்ட் ஆக்ஷன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டீங்க, திங்க் பண்ணிவிட்டு விஷுவலைஸ் பண்ணிவிட்டு டே பை டேயில் நீங்கள் அதுக்கு ஒரு கமிட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து கன்சிஸ்டண்ட்டாக அந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கொஞ்சம் முக்கியமான விஷயமா ஜெஃப் கெல்லர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த புக் வந்து கொஞ்சம் ஃபேமஸான புக் தான், ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்றது. ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப பழைய புக் அப்படின்றதுனால இந்த புக்கில் சொல்கிற விஷயங்கள் வந்து மேபி நான் கொஞ்சம் அதிகம் புக் படிக்கிறதுனால எனக்கு ரிப்பீட்டடான சொல்கிற விஷயங்களாக தான் இந்த புக்கில் பட்டது. பட் ஸ்டார்டிங்காக இந்த புக்கு சின்ன புக்கு தான், ஒரு 125 பேஜஸ் கிட்ட தான் வருது.
இல்லை ஏதாவது ஒரு அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனான இருக்கிற புக்கு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை படிக்கலாம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த புக்கோட சைடில் பேஜ்லேயே ஒரு ஒரு கோட்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டே வருவாங்க ஒவ்வொரு பேஜ்லேயும். அந்த கோட்ஸ் உண்மையாகவே நல்லா இருந்தது. ஸோ அடுத்த பேஜ் வரும்போதும் எல்லா பேஜ்லேயுமே இருக்கும் அந்த கோட்ஸ் வந்து. ஸோ அந்த அடுத்த பேஜ் வரும்போது நம்ம அந்த பேஜை கண்டினியூ பண்ணுறோமோ இல்லையா, அந்த கோட்ஸ் வந்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிப்போம். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ படித்து ஏதாவது பாசிட்டிவான புக்கை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புக்கை ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த புத்தகத்தோட பெயர் ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் பை ஜெஃப் கெல்லர். தேங்க்யூ.